ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை ஸ்பெஷல் திருவாதிரை களி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான இந்த டேஸ்டியான திருவாதிரை களி எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப்பு அரிசி வந்து பச்சை அரிசி சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரிசியை வந்து வறுத்துக்கலாம். அரிசி பாருங்கள் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ அதே கடாயில் எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இப்போ இதையும் வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நல்லாவே வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரவை பதத்துக்கு பொடிச்சு எடுத்துக்கலாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா வாசனைக்காக 3 ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். நல்லா ரவை மாதிரி ரவை பதத்துக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வெல்லத்தை வந்து கரைக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மறுபடியும் கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க. அதில் 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இப்போது வெல்லத்தை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். பாகுபதமெல்லாம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சா போதுங்க. பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு ஜன்னி வச்சு வடித்து எடுத்துக்கலாம். வடித்தாச்சு. இப்போது அதே கடாயில் நம்ம வடித்த பாகு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதாவது வெள்ளை தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அது கூடவே 3 கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி. நம்ம வெல்லம் கரைக்கும் போதே 1 கப்பு தண்ணி வந்து சேர்த்துட்டோம். இப்போ 3 கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு வருது. இப்போ வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி பொடியை வந்து சேர்த்துக்கலாங்க. வந்து ஒரு கையில் வீடியோ பிடிச்சிட்டு கிளறினதுனால என்னால் பிடிக்க முடியல, அதனால் கிளறிட்டு காட்டுறேன். இப்போ அடுப்பை வந்து நல்லா கம்மி பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இதை கலந்துக்கலாம். கலந்ததுக்கு அப்புறமா தாளிப்பு வானல் ஒன்று வச்சுட்டு அதில் மறுபடிக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நெய் உருகி வந்ததும் நம்ம முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். பத்து முந்திரி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முந்திரியை வந்து வறுத்துக்கலாங்க. கூடவே திராட்சை ஒரு 10 சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த முந்திரி திராட்சையெல்லாம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு நல்லா திராட்சையெல்லாம் உப்பி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம இதை எடுத்து திருவாதிரை களியில் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஃபைனலாக இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாங்க. மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து நான் சேர்த்துட்டேன். சேர்த்து இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா அல்வா மாதிரி திரண்டு வருங்க. அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட திருவாதிரை களி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு வாழை இலையில் நம்ம ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியான இந்த திருவாதிரை களி வந்து ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.